இந்த சாப்டரில் ரிவ்யூ டேப்பில் உள்ள ஆப்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூ டேப்பில் ப்ரூஃபிங், இன்சைட், லாங்குவேஜ், கமெண்ட்ஸ், ட்ராக்கிங், சேஞ்சஸ், கம்பேர் அண்ட் ப்ராடக்ட்டுங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ப்ரூஃபிங் அப்படிங்கிறது உங்கள் டாக்குமெண்ட்ஸில் உள்ள எரரை கண்டுபிடிக்கிறதுள்ள ஆப்ஷன் தான். ஸோ சில கிராமர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஸ்பேஸ் எரர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ப்ரூஃபிங் டாக்குமெண்ட்ஸ். அது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணி அதில் எப்படி ஸ்பெல் செக் பண்ணலாம், ஸோ அதில் வேர்டை எப்படி கவுண்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸில் கிளிக் பண்ணிங்க. ஹோமில் என்ன ஃபாண்டில் டைப் ஆகணும், டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற ஃபாண்ட் மூலியமாக இதை எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட சைஸ் 14. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் தேவையானதை டைப் பண்ணி அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணிப்போம், ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்குள்ள ஆன்சரை இங்கேருந்து டைப் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டர் இஸ் device that expect information. ஸோ இதில் a computer is a device that expect information and manipulates it for some result based on the program or sequence of instruction and how the data to be processed. டைப் பண்ணிடுங்க. ஸோ இதில் நீங்கள் இடையிலேயே சில வேர்டிங்ஸை மிஸ் பண்ணிக்கிங்க, இல்லை தப்பாக டைப் பண்ணிங்கனாலும் நீங்கள் கடைசி அதை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் நீங்கள் டைப் பண்ணாலும் இதை டைப் பண்ணிக்க முடியும். காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் Complex computer also include the means for storing data for the some necessary duration. So அடுத்து a program may be invariable and built into the computer. Or different programs may be provided to the computer. Into its storage and then started by the administrator. ஸோ நீங்கள் இந்த வேர்டிங்ஸ்லாம் டைப் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக சில கரெக்ஷன் அதுவே எடுத்திருக்கும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணும்போது சில கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிக்ஷனரியோட ஃபஸ்ட்டு சஜஷன் அது கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ இதுமாதிரி ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிட்டு இதை நீங்கள் எப்படிலாம் ஸ்பெல் செக் பண்ணலாம், எப்படிலாம் எடிட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலேயே நீங்கள் 2 மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த இடத்துலேயே நீங்கள் சில தப்பு பண்ணதாலும் ஸோ கட் பண்ணிப்போம். ஸோ இது மாதிரி நீங்கள் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் 6 யூனிட் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஸ்பேஸ்னு கொடுக்கும்போது
ஆட்டோமேட்டிக்காக அது ஈயான்னு சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு சஜஷனாக அதை எடுத்துகிட்டு உங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிக்ஷனரி உங்களுக்கு இந்த இதில் ஆட் ஆகும். ஸோ இப்போ ரிவ்யூ கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உள்ள ஸ்பெல்லிங் கிராமர். ஸோ இந்த இதில் இன்ஃபோ மீடியா டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்பெல்லிங் கிராமரை பிக் பண்ண போகிறோம். ஸோ பிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சது அப்படின்னா கம்ப்யூட்டர். ஸோ இதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ COMPUTR கொஸ்டின் மார்க் ஒன்று ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இது தப்பான வேர்டை இல்லை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டான வேர்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்ச் கம்ப்யூட்டர்னு அது சேஞ்ச் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தப்பாக இருக்குது. ஸோ PROGRAME அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. பட் இதோட கரெக்டான சஜஷன் அது காமிக்கும். ஸோ ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் இக்னோர் பண்ணுறது மூலியமா இது கரெக்டான வேர்டுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப இதை ரிலீவ் பண்ணிட முடியும். ஸோ இக்னோர் ஆல். ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எங்கேயெல்லாம் இதுமாதிரி ரிப்பீட் ஆகி நீங்கள் தப்புன்னு காமிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்கிறப்ப இக்னோர் ஆல். ஸோ கடைசி உள்ள ஆப்ஷன். ஸோ இந்த வேர்ட் கரெக்டு, பட் இந்த வேர்ட் டிக்ஷனரியில் இல்லாத பட்சத்தில் இந்த வேர்டை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட நேமையோ உங்கள் வில்லேஜோட நேமையோ டைப் பண்ணும்போது இந்த இடத்த நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை கரெக்ட் அப்படின்னா ஸோ கிளிக் பண்ணி சேஞ்ச். ஸோ இங்கே சேஞ்சுன்னு கொடுக்குறது மூலயமா இப்போ இந்த ஹைலைட் ஆகிற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ப்ரோக்ராமுக்கு பதில் இந்த சஜஷன் மாறும். ஸோ சேஞ்ச் ஆல்னா ஸோ இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அது ப்ரோக்ராம் உங்கள் டைப்புக்கு மாற்றிடும். ஸோ கீழே ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு வாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமை எப்படி நீங்கள் ப்ரொனன்சியேஷன் பண்ணணுமோ அதை நீங்கள் ஸ்பீக்கர் மூலிமா கேட்டுக்க முடியும். ஸோ பிக் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் அப்படின்னு வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ சேஞ்ச். ஸோ அடுத்தது பிஆர் டைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல பிஆர்னு வேண்டியில்லை, ஸோ பி தான் வேணும் அப்படிங்கிறதாண்டி சேஞ்ச். ஸோ எகெயின் ப்ரோக்ராம் உங்களுக்கு கேட்டிருக்கு ப்ரோக்ராம். அடுத்தது இட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக I டைப் பண்ணியாச்சு. ஸோ அப்போ டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் திரும்பி அதை பிரேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு அழைக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாக இங்கே இட்ஸ் அப்படிங்கிறது பதிலாக சேஞ்ச். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரை நீங்கள் தப்பாக டைப் பண்ணிங்க. ஸோ 2 சஜஷன் உங்களுக்கு காமிக்குது. ஃபஸ்ட்டு உள்ளது அட்மினிஸ்ட்ரேட்டர், அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு தேவை அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்காண்டி சேஞ்ச். ஸோ கிராமர் மிஸ்டேக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பேஸ் மிஸ்டேக்கே அதை காமிக்கும். ஸோ கம்ப்யூட்டரில் இடையில 2 ஸ்பேஸ் நீங்கள் விட்டுருக்கீங்க, அதனால் சேஞ்ச். ஸோ அடுத்து இந்த ப்ராசஸ்டு புள்ளி அதுக்கடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது மேலே அதுக்கு தெரியணும், பட் இந்த நீங்கள் தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்க. ஓகே சேஞ்ச். டியூரேஷன் ஓட ஸ்பேஸ் தப்பாக இருக்குது. அடுத்தது கடைசியாக நீங்கள் 2 பாயிண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ அது 2 பாயிண்ட் தேவையில்லை, 1 பாயிண்ட் போதும் அப்படிங்கிறதாண்டி சேஞ்ச். அட்மினிஸ்ட்ரேட்டர் அது அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிவிட்டு உடனே நீங்கள் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும். பட் நீங்கள் பண்ணியிருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பேஸ் அடுத்து ஒரு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணதுனால இது தப்பாக எடுத்துக்குது. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஸ்பெல் செக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் இஸ் கம்ப்ளீட்டட்னு ஒரு வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஓகே. ஸோ வேறு எது நீங்கள் பேர் டைப் பண்ணிங்க, உங்கள் ஊரோட பேர் டைப் பண்ணிங்கனாலும் ஸோ இந்த இதில் என்டர் சென்னை அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னை அப்படிங்கிறது டிக்ஷனரியில் இருக்காது. ஸோ இப்போ ஸ்பெல் செக் சென்னைங்கிறது தப்பாக இருக்குது, பட் சென்னை உங்களுக்கு பதிலாக சென்னைன்னு சஜஷன் காமிக்குது, அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த சஜஷன் வேர்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கும். சேஞ்ச் ஃபார்மேட் கம்ப்ளீட்டட். ஸோ இதே உங்கள் நேமை டைப் பண்ணும்போது அது சஜஷன் காமிக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர். ஸோ இந்த வேர்ட் தப்பாக இருக்குது. ஸோ மணிகண்டன் அப்படிங்கிற உங்கள் நேம் எதுவுமே டிக்ஷனரியில் ஆட் ஆகிருக்காது. ஸோ இது ஸ்பெல்லிங் செக். ஸோ சஜஷன் எதுவுமே காமிக்கலை, நோ சஜஷன். ஸோ இது கரெக்டான வேர்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ உங்களோட பேர் எங்கெல்லாம் வருதோ எல்லாத்தையும் இக்னோர் பண்ணாலும் இக்னோர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இதை பிக் பண்ணும்போது இக்னோர் கொடுக்கணும். இல்லை அந்த டாக்குமெண்ட்டில் எப்போவுமே இந்த பேரு கீழே இது இந்த அண்டர்லைன் காமிக்கும். ஸோ அதுக்காண்டி இந்த வேர்டை நீங்கள் டிக்ஷனரியில் ஆட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு தப்பை குறைக்க முடியும். ஸோ கரெக்டான வேர்டை நீ ஃபீல் பண்ணிங்கன்னா ஆட். ஸோ டிக்ஷனரியில் ஆட் ஆகிட்டு எகைன் இதை டெலீட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புதுசாக டைப் பண்ணும்போது அது டிசைனில் இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த இதை என்ன மட்டும் விட்டுறேன், இந்த தப்பாக இருக்குது. இப்போ ஸ்பெல் செக். ஸோ இப்போ சஜஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ஷனரியில் ஆட் பண்ண வேர்டு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ சஜஷன் சேஞ்ச்.
ஸோ இது மாதிரி இங்கிலீஷ் டிக்ஷனரி இல்லாத வேர்டை அந்த டிக்ஷனரியில் சேர்க்கணும் உங்களுக்கு தெரிகிற வேர்டை அப்படின்னா இந்த ஆடுங்கிற ஆப்ஷன் மூலியமாக அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பெல் செக் ப்ராசஸை நீங்கள் கீபோர்டு மூலியமாக எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் F7 கீயை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். F7. ஸோ எல்லா ஸ்பெல் செக்கும் முடிஞ்சதுனால ஸ்பெல் செக் கிராமர் செக் கம்ப்ளீட்டட். ஸோ எந்த எரரும் இல்லை. ஸோ எரர் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோகாம்ஸுங்கிற வேர்டு கிடையாது, ப்ரோக்ராம்ஸுங்கிற வேர்டு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இதை சேஞ்ச். ஸோ ஒரு கீஸ் மூலியமாக இந்த ஸ்பெல் செக்கை நீங்கள் எடுத்துக்க முடியும். ப்ரூஃபிங்கில் டீசர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நேரடியாக பிக் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனா Shift + F7ங்கிற காம்பினேஷன் ஆஃப் கீபோர்டு கீயை யூஸ் பண்ணி உங்களால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ எதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், ஸோ ஷேர் பண்ணி இந்த ஃப்ரெண்டு கிளிக் பண்ணி என்டர் பண்ணுறது மூலிமா அதோட மீனிங்ஸ் அதோட ஆண்டனிம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிவல் ஃபோங்க 2 ஆப்ஷன் இருக்குது. அது ரெண்டும் இதோட ஆப்போனன்ட். ஸோ இப்போ எனிமி டைப் பண்ணுறோம், என்டர். ஸோ ஆப்போனண்ட் எனிமி அப்படிங்கிறது உங்களோட ஆப்போனண்ட் அட்வைசிங் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட் ஏலே அப்படிங்கிறது இதோட ஆண்டனிமிஸ். ஸோ நீங்கள் டைப் பண்ண வேறோட ஆண்டனிமிஸை பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஆண்டனிமிஸ் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ இதோட ஸ்பீக்கிங் ப்ரொனன்சியேஷன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கேட்டுக்க முடியும். ஸோ வேறு டைப் பண்ணி பார்ப்போம். கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வேர்டு இல்லாமல் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ப்ராசஸர், CPU, மெயின் ஃப்ரேம், சூப்பர் கம்ப்யூட்டருங்கிற நிறைய வேர்டு உங்களுக்கு இந்த டிசைனில் இருக்குது. நேம், என்டர். ஸோ நேம் டைப் பண்ணுறப்ப டெசிக்னேஷன், டேம், அப்ளிகேஷன், டேக், டைட்டிங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ வேர்ட் டைப் பண்ணி அது ரிலேட்டடாக உள்ள எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும். அதோட சினானிமிஸ், ஆண்டனிமிஸ் எடுக்கணும்னாலும் எடுத்துக்க முடியும். அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பீக்க முடியாமல் கேட்டுக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வேர்ட் கவுண்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட் கவுண்ட் ஆப்ஷன் மூலியமாக இந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை வேர்ட் இருக்குது, எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். வேர்ட் கவுண்டுங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட கவுண்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பேஜ். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை பேஜ் இருக்குது, ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இந்த ஒரு பேஜில் உள்ள டாக்குமெண்ட்ஸில் எத்தனை வேர்டு அப்படின்னா 78 வேர்ட்ஸ் இருக்குது. அதில் எத்தனை கேரக்டர்ஸ், ஸோ ஸ்பேஸ் சேர்க்காம 388 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் சேர்த்து 488 கேரக்டர்ஸ். அதாவது உங்களுக்கு 100 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஏ ஒரு கேரக்டர். ஸோ இது ஏக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில் உள்ளது ஒரு ஸ்பேஸ். அது மாதிரி உங்களுக்கு 488 கேரக்டர்ஸ் வித் ஸ்பேஸோடு இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை பேராகிராஃப் இருக்குது, 6 பேராகிராஃப். ஸோ வாட் இஸ் கம்ப்யூட்டர் ஒரு பேராகிராஃப். ஸோ இந்த ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப். 3 இன்ஃபர்மேட்டிவ்ங்கிறது 4, சென்னைங்கிறது 5, இந்த மணிகண்டன் அப்படிங்கிறது 6 பேராகிராஃப். ஸோ மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 இந்த ஸ்பேஸுக்குள்ள லைன்ஸ் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 15 இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு லேஅவுட்டில் லைன் நம்பர்ஸ், கண்டினியூஸ் நம்பர். ஸோ நம்பர் போட்டு பார்க்குறீங்க, 15 நம்பர்ஸ் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ரிவ்யூவில் வேர்ட் கவுண்ட் இந்த லைன்ஸை செக் பண்ணிட்டு தான் பண்ண போகிறீங்கன்னா இந்த வேர்ட் கவுண்டில் யூஸ் பண்ணி மொத்தம் எத்தனை லைன் யூஸ் பண்ணிங்கன்னு நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது லாங்குவேஜில் உள்ள ட்ரான்ஸ்லேட். ஸோ அந்த ட்ரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட வேர்டை இல்லை உங்கள் சென்டென்ஸை வேறு லாங்குவேஜுக்கு மாற்ற முடியும். ஸோ எப்படி மாற்றலான்னு பாருங்கள். ஸோ பிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் டாக்குமெண்ட், ட்ரான்ஸ்லேட் செலக்டட் டெக்ஸ்ட், மினி ட்ரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக இந்த MS ஆஃபீஸில் என்னென்ன ஃபாண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கோ அதை பொறுத்து தான் இது ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்லேட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்டையர் டாக்குமெண்ட்டும் நீங்கள் சொல்கிற லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ட்ரான்ஸ்லேட்டர் செலக்டட் டெக்ஸ்ட்டுங்கிறது உங்கள் டெக்ஸ்ட்டு மட்டும் வேறு டாக்குமெண்ட்டுக்கு, ஸோ வேறு லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகும். இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷேர் பண்ணிக்கிறோம். இதை ட்ரான்ஸ்லேட் செலக்டட் டெக்ஸ்ட். ஸோ ஒரு வார்னிங் மெசேஜ் காமிக்கும். ஸோ இந்த வார்னிங் மெசேஜ் தேவையில்லாலும் ஸோ வார்னிங் மெசேஜ் அடுத்த டைம் கேட்கக்கூடாதுன்னா do not show again. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு சர்ச் பண்ண சொன்னீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்ச் பண்ண சொன்னீங்க, எதுக்காண்டி ட்ரான்ஸ்லேட்டன். ஸோ எல்லா புக்கையும் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கவா, இல்லை இங்கிலீஷ் டிக்ஷனரி மட்டுமா, இல்லை ஃப்ரெஞ்ச் இல்லை ஸ்பானிஷ்ங்கிற ஆப்ஷன் இருக்குமா. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்லேட்னா ட்ரான்ஸ்லேட் மாதிரி காமிக்கும். ஸோ இதுலேருந்து இங்கிலீஷுங்கிற வேர்ட்லேருந்து எந்த வேர்டுக்கு மாறணும். ஸோ உங்களால் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்சுக்கோ ஸ்பெயினிஷுக்கோ மட்டும் தான் உங்களால் மாற முடியும். ஸோ வேறு எது நீங்கள் மாற்றணுன்னா, ஸோ வேறு லாங்குவேஜுக்கு மாற்றணும் அப்படிங்கிறப்ப MS வேர்டில் சைன்இன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ டிஃபால்ட்டாக உள்ளது ஃப்ரெஞ்ச் அண்ட் ஸ்பெனிஷ் டாக்குமெண்ட்ஸ். அப்போ ட்ரான்ஸ்லேட் ஆகிறப்ப இதோட பேர் என்ன, ஸோ இது மாதிரி அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணு சொல்லிங்கன்னா எல்லாம் சர்ச் பண்ணும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது இவ்வளோ மேனேஜர், கம்யூனிசர், ஓவர்சியர், ஆஃபீஸருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் ட்ரான்ஸ்லேட். ஸோ ட்ரான்ஸ்லேட் ஆல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த என்டைய டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு வேறு ஒரு லாங்குவேஜுக்கு மாற்றும். சூஸ் ட்ரான்ஸ்லேட் ஃப்ரம், எந்த லாங்குவேஜில் மாறணும் இங்கே சூஸ் பண்ணிங்க, எதுக்கு மாறணுமோ இதை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மினி ட்ரான்ஸ்லேட்டர் எதுக்கு உருவாகணும், ஃப்ரெஞ்சுக்கு ஒர்க் ஆகணும். ஸோ தனித்தனியாக உங்கள் டாக்குமெண்ட்ஸை வேறு லாங்குவேஜுக்கு மாற்ற முடியும். ஸோ இந்த எம்எஸ் ஆஃபீஸ் சைன்இன் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். ஸோ கடைசியாக உள்ளது மினி ட்ரான்ஸ்லேட்டர். ஸோ ஸ்பெனிஷுக்கோ ஃப்ரெஞ்சுக்கோ நீங்கள் உடனே மாறணும் அப்படிங்கிறப்ப இந்த மினி ட்ரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ளதுங்க லாங்குவேஜ். ஸோ எந்த லாங்குவேஜை நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ண போகிறீங்க, வேறு எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் உள்ள செட் ப்ரூஃபிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரூஃபிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நீங்கள் எரர் செக்கிங், அதாவது ஸ்பெல் செக் பண்ணும்போது எந்த லாங்குவேஜ் டிபெண்ட் பண்ணி அது ஸ்பெல் செக் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதை நீங்கள் வேறு எதுவும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுற வேர்டு இந்த டிசைன் இல்லாதப்ப அது எரர் செக் க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ கம்ப்யூட்டர் வேர்டுங்கிறது இங்கிலீஷ். ஸோ வேறு லாங்குவேஜில் பார்க்கும்போது கம்ப்யூட்டருக்கு வேறு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போய் உங்களுக்கு கேட்டோம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம். செட் ப்ரூஃபிங் லாங்குவேஜ் உங்களுக்கு செட் அஸ் டிஃபால்ட் ஓகே. இதுமாதிரி உங்களுக்கு ஸ்பெல் செக்கு தேவையான லாங்குவேஜ் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ லாங்குவேஜில் அடுத்து லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ எந்த லாங்குவேஜ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை இங்கே லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் மூலிமா கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த வேர்டோட ஆப்ஷனில் டேரெக்டாக இது லிங்க் எடுத்துக்கும். ஸோ லாங்குவேஜில் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது எனபிளாக இருக்குது, ப்ரூஃபிங்க்கும் இதான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நீ கீபோர்டை டைப் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கிலீஷ் தான் டைப் ஆகும். அடுத்தது ப்ரூஃபிங் அப்படிங்கிறது உங்களோட கிராமர் செக். நீங்கள் ஸ்பெல் செக் பண்ணும்போது அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அல்பேனியன் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் ஆட் பண்ணிருக்கீங்க, அது கீபோர்டில் உங்களுக்கு ஆப்ஷன் ஹைலைட் ஆகலாம், அதனால் இது நாட் எனபிள்னு இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான நீங்கள் டிக்ஷனரியில் ஆட் பண்ணாதனால இது நாட் இன்ஸ்டால்னு கிளிக் ஆகிருக்கு. ஸோ வேறு நீங்கள் லாங்குவேஜ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த இதிட்ட தமிழ் இந்தியான்னு ஒரு லாங்குவேஜ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதையும் ஆட் பண்ணுறோம். ஸோ தமிழை டைப் பண்ணுறதுக்கு தேவையான கீபோர்டும் இந்த சிஸ்டத்தில் இல்லாதனால நாட் எனபிள்டு, அதே மாதிரி அது ப்ரூஃப் செக்கிங் இல்லாதனால நாட் எனபிள்டு. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த கமெண்ட்ஸ். ஸோ ஒரு பேராகிராஃபாக டைப் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுறீங்கன்னா அந்த சென்டென்ஸை பற்றி நீங்கள் சைடில் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்க தான் இந்த கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்ப்யூட்டரை பற்றி இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னா இங்கே எடுத்துக்க முடியும். ஸோ கம்ப்யூட்டரோட மீனிங்ஸ் எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் ஃபுல் ஃபார்ம் அது மாதிரி நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இங்கே அடுத்தது இந்த இன்ஃபோமீடியா. ஸோ இதை ஷேர் பண்ணி நியூ நோட்ஸ். இந்த இதிட்ட தமிழ் டுட்டோரியல் டெவலப்பர்ஸ். கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கோம், அது மாதிரி இந்த இன்ஃபர்மேட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட், அடுத்து நெக்ஸ்ட்டு கமெண்ட். ஸோ எல்லா கமெண்ட்டும் உங்களுக்கு ஒன்றுனா பார்த்துட முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு நீங்கள் தனியாக கமெண்ட் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் கிளிக் பண்ணும்போது இந்த கமெண்ட்டும், நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட்டாக மூவ் ஆகிட்டு வரும். ஸோ ஏதாச்சும் கமெண்ட் டெலிட் பண்ணுறதுக்கு இங்கே டெலிட். ஸோ இப்போ ஒரு கமெண்ட் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். எகெயின் ப்ரீவியஸ் கமெண்ட், இதையும் டெலிட். ஸோ கமெண்ட் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ கமெண்ட்ஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக எந்த கமெண்ட்ஸ் தெரியணும், எந்த கமெண்ட்ஸ் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் ஹைட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கம்பேர். ஸோ அந்த கம்பேர்ங்கிற ஆப்ஷன் மூலிமா 2 வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ கம்பேரில் ஃபஸ்ட்டு கம்பேர் இருக்கும், அடுத்து கம்பைன் இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணுறது 2 வேர்ட் டாக்குமெண்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு உதவும். ரெண்டாவது கம்பைனுங்கிறது 2 வேர்ட் டாக்குமெண்ட்டை சேர்த்து ஒரே டாக்குமெண்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கம்பேர்னு கொடுத்துருவோம். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எது, அடுத்தது ரிவைஸ்டு டாக்குமெண்ட்ஸ் எதுன்னு தனியாக செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிஸ்டத்தில் எங்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இல்லை ப்ரௌஸ். ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த உள்ள இன்ஃபோமீடியா. அடுத்தது ரிவைஸ் டாக்குமெண்ட்ஸ், எந்த டாக்குமெண்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ண போவீங்களோ அதை கேட்கும். ஸோ அதையும் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த லேஅவுட். ஸோ 2 டாக்குமெண்ட் நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க. லேபிள் சேஞ்ச் வித் இன்ஃபோமீடியா. ஓகே.
ஸோ உங்களோட கம்பேர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதில் கம்பேர் டாக்குமெண்ட்ஸ், ஸோ 2 டாக்குமெண்ட்ஸ் இதில் கம்பேர் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட். ஸோ இது உங்களோட ரிவைஸ்டு டாக்குமெண்ட்ஸ். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ரிவைஸ்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி 2 டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ரிவைஸ் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கம்பேர் டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷன் க்ளோஸ் பண்ணுறோம், ஒரிஜினல் டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகுது. இதுமாதிரி நீங்கள் தனித்தனியாக எல்லாத்தையும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எது, அடுத்து உங்கள் செகண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ எல்லாமே ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். ஸோ திரும்பி கம்பைன்ங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கம்பைன் எது ஒரிஜினல் டாக்குமெண்ட், இங்கே உள்ள லேஅவுட்டுங்க தான் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். இதில் உள்ள ஈக்குவேஷன், ஸோ வேறு எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேபிள்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட செகண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓப்பன். ஓகே. ஸோ 2 டாக்குமெண்ட் உங்களுக்கு மெர்ஜ் ஆகிரும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அது உங்களோட செகண்ட் டாக்குமெண்ட். இந்த டேபிளை நீங்கள் வேறு எங்கேயும் மூவ் பண்ணி வந்தாலும் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். கடைசியாக இந்த இடத்துல இதை மூவ் பண்ணி செட் பண்ணிப்போம். ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். இந்த நோட்ஸ் என்ன நீங்கள் தனியாக படிச்சுக்க முடியும். ஸோ 2 டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்பைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கடைசியாக உள்ளது ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டை யாரும் எடிட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ரீட் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங்கை செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு உள்ளது ஃபார்மேட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதில் நீங்கள் சில ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கலர்ஸ், சைஸஸ் மாற்றிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டையோ இல்லாத கலர்ஸையோ எதையும் மாற்றக்கூடாது, நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற வேரோட ப்ராப்பர்ட்டிஸை யாராலையும் மாற்றக்கூடாது அப்படின்னா இந்த ஃபார்மேட் ரெஸ்ட்ரிக்ஷனை டிக் பண்ணிடுங்க. ஸோ செட்டிங்ஸில் உள்ள போனீங்கன்னா எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுமோ அதெல்லாம் இங்கே செட் ஆகிருக்கும். ஹெட்டிங், டெக்ஸ்ட், நம்பர்ஸ், டேபிள்ஸ் எதுவுமே உங்களுக்கு மாறாது. அதுக்கப்புறம் 3D எஃபெக்ட், சைஸஸ், கலர்ஸ் எதுவுமே உங்களுக்கு மாறாது. ஓகே. ஸோ அடுத்தது எடிட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ உங்களோட வேர்டையோ இல்லை உங்கள் பேராகிராஃப் உள்ள சென்டென்ஸையோ யாராவது எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்கே உள்ள அலோ ஒன்லி திஸ் டைப் ஆஃப் எடிட்டிங் திஸ் டாக்குமெண்ட். ஸோ டிக் பண்ணுங்கள். ஸோ டிக் பண்ணப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். ஸோ இதில் ட்ராக் சேஞ்சஸ், ஸோ ட்ராக் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம், இதோட கமெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஃபில்லிங் இன் ஃபார்ம், ஸோ ஃபார்ம் எதுவும் ஃபில் பண்ணுறாங்க அந்த ஃபார்ம் உங்களுக்கு ஃபில் பண்ண முடியும். ஸோ நோ சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதை அவங்களால ரீட் பண்ண மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர வேறு எதுவும் இதை பண்ண முடியாது. அடுத்து இங்கே உள்ள எக்ஸெப்ஷன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எக்ஸெப்ஷன் கொடுக்க தான் இந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஷன். ஸோ எவ்ரி ஒன் டிக் அடிச்சிட்டிங்கன்னா இந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ எப்போயுமே அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பிக் பண்ணுறது மூலியமாக ஸோ இதை அன்டிக் பண்ணிடுங்க. மோர் யூசர்ஸ், ஸோ வேறு யாரும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லாகினில் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு, இதே சிஸ்டத்தில் வேறு லாகின் வச்சுருக்கீங்க, ஸோ அந்த லாகினில் உள்ள ஒருவர் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அவருக்கு நீங்கள் எக்ஸெப்ஷன் போட்டுக்க முடியும். ஸ்டார்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன் பண்ணிக்கும் போது என்ன பாஸ்வேர்டுன்னு இது கேட்கும். ஸோ என்ன பாஸ்வேர்டு, இதில் இன்ஃபோ டைப் பண்ணியிருக்கேன். எகெயின் இங்கேயும் இன்ஃபோன்னு டைப் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் ஆத்தென்டிகேஷன். ஓகே. ஸோ ப்ரொடக்ஷன் இன்னும் கிரியேட் ஆகிட்டு இப்போ இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறீங்க. இப்போ எதாவது க்ளோஸ் பண்ண போகிறோம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கீழே இந்த ரிவ்யூவில் க்ளோஸ் பண்ணியாச்சு. திரும்பி இப்போ ஃபைலில் ஓப்பன், இதில் எது ஓப்பன் பண்ண போகிறோம், இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வியூ மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எடிட்டிங் எதுவும் பண்ண முடியாது. எடிட்டிங் டூல்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ க்ளோஸ் பண்ணுறேன், டோன்ட் சேவ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் ஆப்ஷன் மூலியமாக ப்ரொடக்ஷன் கொடுத்து அதை பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாக் பண்ணிட முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு ஸ்பெல் செக் பண்ணுறது, ஒரு லாங்குவேஜ் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த சாப்டரில் வியூ டேப்பை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.